ஒரு ஞானியை பார்க்க ஒரு இளைஞர் வந்தாராம்மா. அந்த இளைஞர் வந்து ரொம்ப சோர்வான முகத்துலேயும் ரொம்ப குழப்பமான மனநிலையோடையும் வந்தாராம். இதை பார்த்து அந்த குரு என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டாராம். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலிங்க, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை, வெளியில் வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனை, என்னோடய நண்பர்களும் எனக்கு சரியில்லை, எல்லாமே எனக்கு தப்பாகவே நடக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலிங்க, ஏன் மட்டும் எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம். உடனே அந்த குரு வந்து மௌனமாக அவரை பார்த்துட்டு மௌனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, எப்போ உனக்கு தான் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே, நீ ஏன் இன்னும் சாகாமல் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இதை கேட்டோன்னே அந்த இளைஞருக்கு திடுக்குன்னு ஆயிடுச்சாம்மா. என்னடா இப்படி கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த இளைஞர் பதில் சொன்னாராம்மா, இல்லைங்க, எனக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்களும் இருக்குது, அந்த நல்ல விஷயங்கள் தான் என்னை சாகாமல் தாங்கி பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் சொன்னாராம்மா. அப்போ அந்த ஞானி சொன்னாராம், அப்போ அந்த நல்ல விஷயங்களை நீ நினைக்க ஆரம்பி, அந்த நல்ல விஷயங்களுக்காக நீ வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லு, இது மாதிரி இன்னும் மேலும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும், அப்போ வாழ்க்கை வந்து உனக்கு மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. இதை கேட்டவுடனே அந்த இளைஞருக்கு ஒரு தெளிவு பிறந்ததாம்மா. நன்றி, வணக்கம்.